Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள், இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அக்கௌண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாம்பிள் கொஸ்டின் வித் ஆன்சர் பண்ணுறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸி. ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பருமே நம்ம பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கட்டாயம் இந்த 3 கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் 90 out of 90 வாங்குறதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி இருந்தால் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களா போதும் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் தான். ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ண கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்த கணக்கியல் மென்பொருள் ஆப்ஷன் டி, செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் வந்து ஆண்டுதோறும் குறைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடித்தா இயந்திரம், ஆப்ஷன் டி மெஷினரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வெளியீட்டு சார்ந்த ஒரு உதாரணம் வந்து அச்சுப்பொறி பிரிண்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா நற்பெயர் என்று நற்பெயர் எவ்வாறு வகைப்படுத்தப்படுதுன்னா புலனாகாத சொத்து, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி ஜல்லிக்கட்டு பட்டியல் பார்த்தீங்கன்னா தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி அறிக்கை மற்றும் ரொக்க ஏட்டில் வங்கி பற்றி ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் சமன்பாடு வந்து வியாபாரத்தின் சொத்துக்கள் முதல் மற்றும் பொறுப்புகள் சமமானது. எயித் ஒன் ரொக்க ஏடு ஒரு பார்த்தீங்கன்னா துணை ஏடு மற்றும் முதன்மை ஏடு இரண்டும், தட் மீன்ஸ் வந்து போத் சப்சிடரி அண்டு பிரின்சிபல் புக். அதுக்கப்புறம் நைன்த் ஒன்று எந்நாள் முதற்கொண்டு தேய்மான கணக்கிடப்படுதுன்னா சொத்தினை பயன்பாட்டுக்கிட்ட நாள் முதல், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th இந்தியாவில் கணக்கில் தரநிலை வழங்கும் அமைப்பு வந்து இந்திய பட்டய கணக்காளர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து இரட்டைப்பதிவு கணக்கியல் முறையை மேம்படுத்தி வந்தால் பார்த்தீங்கன்னா லூகா பாசியோலி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்பு நிலை குறிப்பு, ஆப்ஷன் ஏ இருப்பது பேலன்ஸ் ஷீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30th இருப்பாய்வை பற்றின பாதிக்காத பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா விதிப்பிள்ளைகள், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து வணிகத்தின் நிகர் லாபம் பார்த்தீங்கன்னா முதலின் ஆப்ஷன் சி இருப்பது கேபிட்டல். 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 16th முன்கூட்டியே செலுத்திய காப்பீட்டு முனைமம் தோன்றுவது இருப்பு நிலை குறிப்பின் பார்த்தீங்கன்னா சொத்து பக்கம், ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th வந்து ஒவ்வொரு பேரிட்டு கணக்கு இருப்பேரிய நம்ம கம்பேர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருவாயின் செலவின் பலன் கிடைப்பது வந்து நடப்பு காலம், தட் மீன்ஸ் வந்து கரண்ட் பீரியட், ஆப்ஷன் ஏ. 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா மேலெழுத்து, தட் மீன்ஸ் வந்து என்டோர்ஸ்மெண்ட். 20th வந்து அனைத்து சரக்குகளையும் கடன் விற்பனை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணுவேன். கணக்கியல் தகவல் ஆர்வமுடைய நபர்கள், நிறுவன தொடர்ச்சி அனுமானம், இரட்டைப்பதிவு கணக்கியல் முறையின் பொன்னாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் உரிய குறிப்பேடு, சில்லறை ரொக்க ஏடு, நெக்ஸ்ட் அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க சம் அப்படியே அக்கௌண்ட் சம் அப்படிகளை பற்றி கோத்ரூ பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கணினிமய கணக்கியல் முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்து 3 மார்க் கொஸ்டின் கணக்கில் முக்கியத்துவம் விவரிக்கும். நெக்ஸ்ட் பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கில் பதியப்பட வேண்டும் விவரிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்து ஆல்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரல் கணக்கு, இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் அப்ளிகபிளாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எதிர்ப்பதி உதாரணத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வங்கி சரி கட்டும் பட்டியல் தயாரிப்புக்கான காரணங்கள் எவை 3 தருக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஏற்படுகிற காரணங்கள், நீள்பயன் வருவாயின் செலவு என்றால் என்ன. நெக்ஸ்ட் அப்ளிகபிள் கொஸ்டின் அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வரவிருப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா காட்டும் கணக்கில் பட்டியல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் எல்லாமே செம்ம கொடுத்துருக்காங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டேலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் எழுதிருப்பீங்க. ஸோ தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின் வந்து ராஜேஷம் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் அதில் கொடுத்துருக்குறோம். ஸோ மற்றபடி இதில் கொடுத்துருக்க கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் செஷன் யூஸ் பண்ணிங்க. கட்டாயம் நான் திருப்பி சொல்ல பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்க இந்த அக்கௌண்ட் சம்மை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்களே போதும், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தியரி கொஸ்டின் பல்வேறு வகையான கணக்கியல் மென்பொருளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தட் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அது மற்றபடி எல்லாமே சம்ம தான் கொடுத்துருக்கேன். குறிப்பேட்டினையும் பேரேட்டையும் வேறு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து தியரியாகவும் கேட்குறாங்க, தட் மீன்ஸ் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 1 மோர் சாம்பிள் கொஸ்டின் பேர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேர் ரிவிஷன் பண்ண மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இறுதி சரக்கிருப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு சொத்து, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட். செகண்ட் ஒன்றுக்கு நிறுவனத்தை தொடர்ச்சி கருத்து, தட் மீன்ஸ் வந்து கோயிங் கன்செப்ட். செகண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு வந்து எடுத்தெழுது, தட் மீன்ஸ் வந்து போஸ்டிங். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பெரிய நடுத்தர வணிகம், தட் மீன்ஸ் வந்து லார்ஜ் மீடியம் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் 5th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்து கணக்கு, தட் மீன்ஸ் ஆல் அக்கௌண்ட். 6th ஒன்றுக்கு வந்து இந்திய வருமான வரி சட்டம் 1961, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 7th ஒன்றுக்கு வந்து போக்கு எழுதுதல், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து அமர்டிசேஷன்
அதுக்கப்புறம் 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி லாப நட்ட கணக்கில் பற்று வைக்க வேண்டும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து 9th ஒன்றுக்கு வங்கி அறிக்கை என்பது வங்கி புத்தகத்தில் வாடிக்கையாளர் கணக்கின் நகல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 10th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜிஇஐபி கேப் என்பது பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 11th ஒன் பார்த்தீங்கன்னா தேய்மானம் என்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி பெயரளவு கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு வந்து பொறுப்புகள் சொத்துகள் ப்ளஸ் முதல். தட் மீன்ஸ் லயபிலிட்டி அசட் ப்ளஸ் கேபிட்டல் கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் 14th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது கணக்கு. தட் மீன்ஸ் வந்து த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு வந்து பணியாளர். தட் மீன்ஸ் எம்ப்ளாய். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 16th ஒன் வந்து வங்கி சரிக்கிட்ட பட்டியல் தயாரிப்பு வந்து வணிகத்தால். தட் மீன்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 19th ஒன்றுக்கு வந்து இப்போ ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் 20th ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பெட்டி கேஷ் புக். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை ரொக்க ஏடு. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்துரு பண்ணால் கணக்கிலே வரைக்கும் இரட்டைப்பதிவு கணக்கில் இருப்பாய்வு தயாரிப்பு பயன் தீரும் சொத்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதியோட்டுக்குரிமை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இருப்பாய்வு கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கோத்துரு பண்ணிட்டோம் ஒரு கொஸ்டினாக. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும் போது ஆண்டு தொகை காரணி கணக்கிட பயன்படுத்த சூத்திரம். நெக்ஸ்ட் 3 மார்க் பாருங்கள். அப்ளிகபிள் நிறைய ஒரு எக்ஸாம்ஸ் பண்ணுறாங்க. கணக்கீடு பராமரிப்புக்கும் கணக்கெடுக்க முடியல வேறு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பேரிட்டு கணக்கு இருப்பு கருத்து வழிமுறைகள். அடுத்து வந்து அப்ளிகபிளாக இருக்கிற எல்லா சம்மே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேய்மானம் நீக்க வேண்டியதன் நோக்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஏட்டில் பதிவு செய்யறதுக்கான ஒரு கொஸ்டின் கொடுத்தா. நெக்ஸ்ட் வந்து மாறாக்கடன். தட் மீன்ஸ் வந்து வாட் இஸ் இதில் கம்பேரிசன் பண்ணி வாட் இஸ் பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினை மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் செஷனுக்கு யூஸ் பண்ணிங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கீங்கன்னா செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிட் டேர்ம்லேருந்து கடைசியாக நடந்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 3rd ரிவிஷன் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண இதில் பார்த்து கொஸ்டின் 43 பாருங்கள். கணினிமய கணக்கியல் முறையும் குறிப்பாடு இது ரொம்ப முக்கியமான ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். மென்ஷன் இன் 5 லிமிடேஷன் த கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக செம்ம இதாக கொடுத்துருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மேக்ஸிமம் 2 5 மார்க்காவது வந்து பார்த்தீங்கன்னா தியரியோட நம்ம இதில் பார்த்து கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க பப்ளிக்கில். ஸோ இதில் பாருங்கள் இந்த கொஸ்டின் பேரில் ஆல்ரெடி ஒரு தியரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 1 more தியரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த 1 more கொஸ்டின் பேர் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபைனலாக இந்த சம முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டினை பற்றி இருப்பினை கண்டறிக்க வந்து கான்செப்டில். அடுத்தது நம்ம பார்க்க 1 more பப்ளிக் கொஸ்டின் பேர் 1 more சாம்பிள் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எத்தனை அடிப்படையில் 3 ரொம்ப முக்கியமானது. செகண்ட் ஒன்றுக்கு வரி விதிக்கும் அதிகாரிகளிடம் வரி தொடர்பான பிரச்சனை தீர்த்தல். நெக்ஸ்ட் 3rd ஒன்றுக்கு ஆப்ஷன் சி நிறுவன தொடர்ச்சி கருத்து. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th ஒன்று சொத்து கணக்கு கையாளுவது வந்து சொத்துக்கள். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி அசட். நெக்ஸ்ட் 5th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய குறிப்பேடு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ப்ராப்பர் ஆப்ஷன் டி. 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி பார்த்து கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி மேற்கூறிய. தட் மீன்ஸ் ஆல் த எபோவ். நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி எடுப்புகள் கணக்கு. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி அனைத்து சரக்குகளை கடன் கொள்முதல். 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாற்றுச்சீட்டு நாள் மார்ச் 1 தவணைக்காலம் 2 மாதங்கள் செலுத்தக்கூடிய நாள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா May 1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th ரொக்க ஏடு பதிவு செய்வது வந்து ஆல் த எபோவ் பார்த்தா போத் ஏ அண்ட் பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன்று வந்து ஆப்ஷன் சி வாடிக்கையாளர் கணக்கில் பற்றி செய்யும். நெக்ஸ்ட் 14th ஒன்று வந்து விதிப்பிள்ளை. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். அதுக்கப்புறம் 15th ஒன்று பார்த்தீங்கன்னா தேய்மானம் இதனால் ஏற்படுகிறது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 16th ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் இஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கொஸ்டின் நம்பர் 17th ஒன்று வந்து ஒரு அறிக்கை. தட் மீன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி நுகர் நுழைவு வரி. நெக்ஸ்ட் வந்து 19th ஒன்று மேற்கண்ட இரண்டிலும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20th ஆயத்த கணக்கில் மேல். இது வந்து பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 2 மார்க் பண்ண கணக்கிலே வரி இருக்கும். நெக்ஸ்ட் கணக்கிலே முழு வெளியீட்டு கொள்கை. அடுத்து சம்மா கொடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாதாரண ரொக்க ஏடு என்றால் என்ன அப்படியே கோத்ரூ பண்ணிட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா கணக்கிலே மென்பொருள் வகைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் இரட்டைப்பதிவு கணக்கியல் முறையின் பொன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் த டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் எல்லாம் அப்ளிகபிளாக கொடுத்துருக்கு. சம் தான் கொடுத்துருக்கு. வரையறுக்கும் இருப்பாய்வு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸு. அடுத்து அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டினில் வந்து 5 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் இப்போ 5 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தியரி கேட்டேன். நவீன வணிக ஒழுங்கின் கணக்காளர் பங்களிப்பு பற்றி ரொம்ப முக்கியம். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட் இன் த மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. மற்றபடி அடுத்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின் தான். நீங்கள் இதில் இருக்க சம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2019 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்களா இப்போது மேக்ஸிமம் அதெல்லாம் சம் வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கொஸ்டினை மறக்காம மார்க் பண்ணிக்க. இந்த கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு இதில் ப்ராக்டிஸ் செஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இதில் வந்து 3 கொஸ்டின் பேப்பர் 3 சாம்பிள் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம்ல, கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் மட்டும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்லியிருக்கோம். முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் கிடையாது 11th ஸ்டாண்டர்டுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணாவே அதில் வந்து மேக்ஸிமத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது பப்ளிக் கொஸ்டின் பேப்பராக தான் நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மறக்காமல் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸஸ் யூஸ் பண்ணிங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support, and also wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.